Hello everyone, this is Programming Kiddo channel and I am Nandini. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜாவாவோட இன்ட்ரோ பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஜாவாவோட வேரியபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிள்னால் என்ன? வேரியபிள்ங்கிறது ஒரு கண்டெய்னரை இமேஜின் பண்ணிக்கோங்க. கண்டெய்னர்னால் ஏதாவது ஒரு பொருளை ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது கண்டெய்னர். அதுதான் வேரியபிளோட ஒர்க்கு. ஸோ இங்கே வேரியபிள் என்ன பண்ணணும்னா ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வேரியபிள். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸ்நாக்ஸுங்கிறது வேல்யூ. அதை எதில் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போவீங்க? ஒரு பாக்ஸில். அப்போ அந்த பாக்ஸ் தான் வேரியபிள். ஸோ வேல்யூங்கிறது இங்கே ஸ்நாக்ஸ், அந்த பாக்ஸ் வந்து வேரியபிள். ஓகே, இதுதான் வேரியபிளுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அந்த வேல்யூ, அந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகக்கூடியது. ஸோ முதல்ல நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருந்துருக்கலாம், அதுக்கப்புறம் பிஸ்கட் வச்சுருக்கலாம். ஸோ இது மாறிட்டே இருக்குல்ல, ஏதோ ஒன்றும் இல்லை, மாறிட்டே இருக்குது. அதுதான் வேரியபிள். வேரியபிள்னு நேம்லேயே இருக்குது, அது வேரி ஆகக்கூடியது. ஸோ வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடியது. எல்லா வேரியபிளுமே ஒரு டேட்டா டைப்போட அசைன் ஆகி இருக்கும். டேட்டா டைப்னால் என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு அதை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா வேரியபிளுமே ஒரு டேட்டா டைப்போட அசைன் ஆகி இருக்கும். ஸோ நேம் ஆஃப் த மெமரி லொக்கேஷன் தான் வேரியபிள். இப்போது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த இடத்துல ஸ்டோர் ஆகியிருக்கு, அந்த மெமரி லொக்கேஷனோட நேம் தான் வேரியபிள். ஸோ இந்த சின்ன டயக்ராம் பாருங்கள். இதில் 50ங்கிற வேல்யூ இருக்குது, அது நம்மங்கிற வேரியபிள் நேமுக்கு அசைன் ஆகியிருக்கு. ஸோ இந்த நம்மங்கிற வேல்யூவை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது இந்த 50ங்கிற வேல்யூ வரும். இதோட மெமரி அட்ரஸ் அதுதான் இந்த HF, இந்த மாதிரி தான் இருக்கும் மெமரி அட்ரஸுங்கிறது. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான மெமரி அட்ரஸை ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். அதனால தான் இந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியானது நம்ம வேர்ட்ஸை நம்ம வேரியபிள் நேமாக ஒன்று கொடுத்துக்கிறோம். இப்போ நம்மனு கொடுக்கலாம், நம்பர்னு கொடுக்கலாம். இந்த வேரியபிள் நேமுங்கிறது நம்ம இஷ்டம். நம்ம எது நினைக்கிறோமோ, நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்குமோ ஞாபகம் வச்சுக்கோ, அதை நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா இன்ட் நம் ஈக்குவல் டு 10 அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இன்ட்டுங்கிறது இதில் டேட்டா டைப். டேட்டா டைப்பு நான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு வேரியபிள் கூடவும் ஒரு டேட்டா டைப் அசைன் ஆகிருக்கும். இன்ட்டுங்கிறது இன்டீஜர் டேட்டா டைப். இன்டீஜர் வந்து நம்பர்ஸை குறிக்கும். இந்த வேல்யூ வந்து நம்பர்ஸாக இருக்கணும், அதுக்காக இன்ட்டு கொடுத்துருக்கோம். இந்த டேட்டா டைப் பற்றி ஃபர்தர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நம்முங்கிறது வேரியபிளோட நேம். அந்த வேரியபிள் நேமில் 10ங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகி இருக்குது. ஓகே, இப்போ ஒரு சின்ன ப்ரோக்ராம் போட்டு இந்த வேரியபிள் நேம் எப்படி ஒர்க் ஆகுது ப்ரோக்ராமில், கோடிங்கில் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரோக்ராம் போட்டு பார்த்துடலாம். இப்போது பப்ளிக் கிளாஸுங்கிறதுக்கு கிளாஸோட நேம் இஜி வேரியபிள் அப்படின்னு கொடுத்துட்டேன். கிளாஸ் நேமும் அண்ட் ஜாவா ஃபைல் நேமும் சேமாக இருக்கணும். அண்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் நான் மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டேன். இந்த 2 லைனுமே எல்லா ப்ரோக்ராம்ஸுக்குமே காமனான ஒன்று. ஸோ இப்போ வேரியபிளுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துடலாம். இப்போ நான் இன்ட்டுங்கிற டேட்டா டைப்பில் ஏ அப்படிங்கிற வேரியபிள் நேம் கொடுத்து அதோட வேல்யூ 10ன்னு அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி இன்ட்டுங்கிற ஒரு டேட்டா டைப்பில் பின்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து அதோட வேல்யூவும் 10ன்னு அசைன் பண்ணுறேன். இப்போது இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சிஸ்டம்க்கு சொல்கிறேன், ப்ரோக்ராம் வழியாக, கோடிங் வழியாக எனக்கு இந்த 2 வேல்யூவும் ஆட் பண்ணி கொடுங்க. அது எப்படி சொல்லுவேன் அப்படின்னா இன்ட்டு சின்னு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஏங்கிற வேரியபிளையும் பிங்கிற வேரியபிளும் இது ரெண்டோட வேல்யூவும் ஆட் பண்ண சொல்கிறேன். எதுக்கு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஏவையும் பிவையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணது வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆனால் தானே அதை பிரிண்ட் பண்ண வைக்க முடியும். அதனால சிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அந்த இடத்துல இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ இந்த ஸ்டோர் ஆன வேல்யூவை பிரிண்ட் பண்ண வைக்கணும். அதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அண்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் கொடுத்துட்டு அதில் நான் சின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா சி எங்கே இருக்குன்னு போய் பார்க்கும். சிங்கிறது ப்ரோக்ராமில் இந்த இடத்துல இருக்குது. இதில் இப்போ என்ன ஸ்டோர் ஆகியிருக்குன்னா ஏவையும் பியவும் ஆட் பண்ணதோட வேல்யூ ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ செமிகோலன் கொடுத்தாச்சு. ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறேன் அண்ட் இப்போ ரன் பண்ணுறேன்.
இப்போ இந்த இடத்துல பார்த்தா 20ங்கிற வேல்யூ வந்துருச்சு, பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஏவையும் பியையும் ஆட் பண்ணி 20ன்னு கொடுத்துட்டாங்க சிஸ்டம். ஸோ இப்போ நான் இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஒரு 45 அப்படின்னு வைக்கிறேன். அகெயின் ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமை சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போது 55ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒவ்வொரு தடவையும் இந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் நான் வந்து தனித்தனியாக இன்ட் டேட்டா டைப் அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா இல்லை. ஸோ சிம்பிளாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஒரே லைனில் கூட இந்த 2 வேல்யூவும் எழுதுகிறோம். இந்த இடத்துல கமா போட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். வேல்யூ வந்துடுச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ, பை.